கருவில் வளரும் சிசு காசு கொடுத்து உருவாக்கப்படுகிறது வாடகை தாய்மார்கள் மூலம். தாய்மை அடைந்தால்தான் ஒரு பெண் முழுமையடைகிறாள் என்று வலியுறுத்தும் சமூகம் கருவுறுவதை பணம் கொடுத்து அடைய முயல்கின்றனர் வாடகை தாய்மார்களை கொண்டு. அறியாமை, வறுமை மற்றும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வாடகை தாய்மார்களாக மாறி பின் வஞ்சிக்கப்பட்டவர்களை குறித்த செய்தி தொகுப்பு இது. தன்னுடைய குடும்பத்திற்காக இடுப்பில் தண்ணீர் குடம் சுமக்கும் இந்த பெண் வயிற்றில் மற்றொருவரின் கருமுட்டையை 2 முறை குடும்ப வறுமைக்காக சுமந்த வாடகை தாய். கணவனை இழந்து தன்னுடைய குழந்தைகளிடம் தான் ஒரு வாடகை தாய் என்பதை கூற முடியாத நிலையில் வாழ்ந்துள்ளார். என் பிள்ளைங்களாம் வரும் பார்க்க. பெரிய பையனுக்கு 16 வயசு ஆகுது. அந்த பையனுக்கு அப்போ 16ன்னா அப்போ அந்த பையனுக்கு கொஞ்சம் வயசு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் பார்த்தான், என்னம்மா இது வயிறு இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு கேட்டான். இல்லைடா வயிற்றில் கட்டிக்குதுன்னு தாண்டா அவங்க அப்பா இட்டுன்னு வந்து இங்கே சேர்த்துக்கிறான், எப்படி ஆப்ரேஷன் பண்ண பிறகு தாண்டா வெளியே அனுப்புவாங்களாம், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. சரிம்மா நான் வீட்டுக்கு போகிறேம்மான்னு சொல்லிட்டு அந்த பையன் படிப்பே போயிடுச்சு சுத்தமாக. இந்த 2 பசங்களும் சுத்தமாக படிக்கிறதே நின்றுச்சு. நான் இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை பெற்று தரணுன்ற நோக்கத்தில் தான் இந்த கட்சியில் என் பிள்ளைங்கள கேர்லெஸ்ஸாக விட்டேன் நான். அப்புறம் போய் குழந்தெல்லாம் பெற்று கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் அந்த டாக்டர் எங்ககிட்ட காசு கொடுக்கல, அந்த ஏஜென்ட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. 1.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 50,000 ரூபாய் தருவாங்களாம்மா, அது என்ன இன்சூரன்ஸ் என்ன போடுறாங்களா உங்கள் பேருக்கு, அது போட்ட பிறகு உங்களுக்கு காசு எடுத்துன்னு வந்து தருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனால் அவங்க வந்த வீடான பார்த்தா அந்த ஏஜென்ட் இங்கே இல்லை. அப்புறம் பார்த்தா இவங்க ஆனந்தி இந்த சுமதின்றவங்க அழுகுறாங்க, அப்படி பாவி எங்கள் காசு கூட அந்த பொம்பளை அப்படி தான் ஏமாத்துறேன், நீ அப்பயே சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் நாங்கள் 3 பேருமே ஒரே ஆஸ்பத்திரி தான் போய்க்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. வறுமையில் தங்குவதற்கு அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் இருக்கும் வாடகை தாய்கள் குழந்தையை பெற்றுக் கொடுத்த பின் மருத்துவர்களால் எப்படி வஞ்சிக்கப்படுகின்றனர்? குழந்தை பெற்றுட்டு வந்துட்டோம் சார். வந்துட்டு இந்த வயிறு வலிக்குது, இந்த மாதம் இதுவாகும்போது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணேன். ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்புறம் திருப்பி மேடம் என்னால் அவங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், மேடம் என்னால் முடியல மேடம், வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு. என்னம்மா பண்ண சொல்கிற, நீங்கள் தான் பணம் வாங்கிட்டு போயிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஃபஸ்ட்டு இந்த கவனிப்பு இப்போ கிடையாது. குழந்தை பெற்று கொடுக்குறம்போது டாக்டர் அம்மாவே வந்து அடிக்கடிக்கு வந்து கேட்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரே, என்னம்மா சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, உன்னை இப்படி பார்த்துக்கிறாங்களா, அப்படி பார்த்துக்கிறாங்களா, எதனா குறை வைக்கிறாங்களா, எதனா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் இருந்தால் என்கிட்ட சொல்லு கில்லுன்றவங்க. அந்த குழந்தை பெற்று கொடுத்தா என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. அப்படியே மீறியும் நாங்கள் ஃபோன் பண்ணாமல் போயிட்டாங்க, போய் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு உக்காண்டிருந்தோன்னா மேடம் கொஞ்சம் பிஸியாகிறாங்க. அப்புறமா பயங்கரமாக துடிப்பேன் சார், அழுவேன், அப்படியே எப்படி கவுந்துக்குனே அழுதுன்னு இருப்பேன் சேரில். இன்னான்னு கூட வந்து கேட்க மாட்டாங்க. அது பத்தாது ஆப்ரேஷன் பண்ண இடம் வேறு வலிக்குதுன்னு சொல்லுவேன். இருமா கொஞ்ச நேரம் இருக்கா, பேஷண்ட்டுக்கு நிறைய இருக்கிறாங்கன்னு. 3 மணிக்கு போனோன்னா நைட்டு 11 மணிக்கு தான் சார் லாஸ்ட்டு பேஷண்ட்டாக என்னை பார்ப்பாங்க. வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொள்வது போல் 10 மாதங்கள் மற்றொருவரின் கருமுட்டையை சுமந்த இந்த வாடகை தாய் குழந்தை இல்லா தம்பதிகளின் தற்கொலையை தடுக்கவே தன் வயிற்றில் மற்றொருவரின் கருவை சுமக்க முன்வந்ததாகவும் கூறினார். எனக்கு 4 பசங்க, 3 பொண்ணு 1 பையன். அதனால் நான் முன் வந்துக்கிறேன்னா எனக்கு கடன் பிரச்சனை, அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிரச்சனை. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறோமோ இதுக்கெல்லாம் போயிடறாங்க, டைவர்ஸ் மூலிமா போயிடறாங்க குழந்தை இல்லாததுக்கோசம். நாங்கள் பார்த்தே ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. மாமியார் இது மாதிரி குழந்தை இல்லை சொல்லிட்டு சித்திரவதை பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. அதனால் சப்போஸ் என் பொண்ணே வேறு இடத்துல கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்போ குழந்தை இல்லைன்னா அவங்க எவ்வளோ சித்திரவதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் நான் முன் வந்து சார் குழந்தை. மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களை குறிவைக்கும் இடைத்தரகர்கள் வாடகை தாய்களுக்கென குழந்தை இல்லா தம்பதிகள் கொடுக்கும் பணத்தையும் ஏமாற்றி விடுகின்றனர் என்பதோடு
இந்திய மருத்துவக் கழகம் கூறும் சட்டதிட்டங்களையும் மீறி வருவதாகவும் கூறப்படுகிறது. பெரும்பாலும் படிப்பு குறைவான அல்லது படிப்பறிவு இல்லாத பெண்கள் தான் இந்த வாடகை தாயாக முன் வர்றாங்க இந்த காலகட்டத்தில். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா இங்கிலீஷில் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க கையெழுத்து போட சொல்லி கை நாட்டு போட சொன்னால் அது சரியான விஷயமா இருக்காது. என்னதான் நம்ம அவங்களுக்கு படித்து விளக்கி சொன்னாலும் அவங்களே படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை தயார் பண்ணணுங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். அதுக்கு தான் நாங்கள் இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கோம். தமிழில் மொழிபெயர்த்து அந்த இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். அதை அவங்க படித்து பார்த்து அவங்களுக்கு முழுக்க படிக்க சொல்லி கொடுத்து அவங்க இருக்கக்கூடிய சரத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாடகை தாயாக முன் வரோம். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கணவருக்கும் புரிய வச்சு 2 பேருடைய ஒப்புதலோட அனுமதியோடு பண்ணும்போது பிரச்சனைகள் வராது. அந்த பணம் மென்ஷன் பண்ணும், எவ்வளோ பணம் கொடுக்கப்படணுங்கிறது தெளிவாக அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் குறிப்பிட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இந்நிலையில் சில தொண்டு நிறுவனங்கள் மட்டுமே இவர்களுக்கென்று குரல் கொடுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் மறுபிறப்பெடுக்கிறாள் என்ற நிலையில் இவர்களை போன்ற வாடகை தாய்மார்கள் வஞ்சிக்கப்படுவதென்பது மனசாட்சியை உறைய வைக்கும் உண்மை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.